Good morning, students. In today's commerce section, we are going to continue with Unit 1 Fundamentals of Business, Chapter 2 Objectives of Business. Under today's session, we are going to see the classifications of business activities. Okay, so how business activities are classified? Business activities are classified on the basis of size, on the basis of ownership, and on the basis of function. So this is what we are going to study in detail, children. On the basis of size அப்படின்னா ஒரு பிஸ்னஸோட சைஸை பொறுத்தளவு எப்படி வந்து பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸை கிளாஸிஃபை பண்ணலாம் அப்படின்னா ஸ்மால் ஸ்கேல் பேசிஸ் இருக்குது, லார்ஜ் ஸ்கேல் பேசிஸ் இருக்குது. யூ காட் மீ ஸ்டூடெண்ட்ஸ். அதே நேரத்தில் அந்த பேசிஸ் ஆஃப் ஓனர்ஷிப் ஒரு பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸை எப்படி நம்ம வந்து டிவைட் பண்ணலாம் அப்படின்னா ப்ரைவேட் என்டர்ப்ரைஸ், பப்ளிக் என்டர்ப்ரைஸ், ஜாயிண்ட் என்டர்ப்ரைஸ். ஓகே, அதே மாதிரி ஆன் த பேசிஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ், ஒரு பிஸ்னஸ் ஆக்டிவிட்டியில் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸை டிவைட் பண்ணும்போது ஆன் த பேசிஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ், ஆன் த பேசிஸ் ஆஃப் காமர்ஸ் நம்ம வந்து டிவைட் பண்ணலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு ஒன் ஆக்டிவிட்டீஸ் ஆன் த பேசிஸ் ஆஃப் சைஸ். இப்போ ஸ்மால் ஸ்கேல் யூனிட்ஸ். ஸோ இந்த ஸ்மால் ஸ்கேல் யூனிட்ஸை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஸ்மால் ஸ்கேல் யூனிட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நமக்கு லெஸ் கேபிட்டல் இருந்தால் போதும். ஓகே, தட் இஸ் வை இட் இஸ் கால்டு ஸ்மால் ஸ்கேல். ஓகே, அதாவது இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா வெரி லெஸ் அமௌண்ட்டாக இருந்தாலே போதும், நம்ம ஒரு பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். யூ காட் மீ ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ் யூனிட்ஸ் பார்த்திங்கன்னா லெஸ் நம்பர்ஸ் ஆஃப் ஒர்க்கர்ஸை எம்ப்ளாய் பண்ணுவாங்க. அதர்வைஸ் ஓனர்ஸ் அவங்களே வந்து பிஸ்னஸை வந்து ரன் பண்ணுவாங்க. யூ காட் மீ ஸ்டூடெண்ட்ஸ். அண்ட் அவங்களோட ப்ரொடக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா அதுவும் வந்து இட் வில் பி இன் எ வெரி ஸ்மால் ஸ்கேல் பேஸஸ் ஒன்லி. யூ காட் மீ ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அப்படின்னு பார்க்கும்போது மெயினாக விமன் ஆண்டர்ப்ரினர்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா விமன் ஆண்டர்ப்ரினர்ஸ் a lot of small scale business to do. For textiles, bags, then grocery items, bangles, stationery items. Okay, and here you see small scale basis or small industries நம்ம ஸ்டார்ட் பண்ணி கிளாத் வந்து டெய்லரிங் டெய்லரிங் ஷாப்ஸ் மாதிரி நிறைய விமென்ஸ் போட்டு we can make use of them for stitching purposes, whoever knows stitching. ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு we need only less capital and the production also will be less. ஓகே, நெக்ஸ்ட்டு ஆன் த பேசிஸ் ஆஃப் சைஸ்லேயே வந்து நம்ம லார்ஜ் ஸ்கேல் பிஸ்னஸ் யூனிட்ஸை பார்க்க போகிறோம். இப்போ லார்ஜ் ஸ்கேல் பிஸ்னஸ் யூனிட் ரிக்வயர்ஸ் huge capital. Why huge capital we need? Because the production will be in large scale basis. And then அது வந்து எப்படி இருக்கும்னா ஒரு ஃபேக்ட்ரி ஃபார்மில் இருக்கும். ஓகே, ஃபேக்ட்ரியில் ப்ரொடக்ஷன் பண்ணுறது. அப்போ லார்ஜ் ஸ்கேலில் நம்ம வந்து மோர் நம்பர் ஆஃப் குவான்டிட்டிஸ் வில் பி ப்ரொடியூஸ்ட். அப்படின்னா நமக்கு அந்த ஒர்க்கை பார்க்கணும் அப்படின்னா we need lot of workers, isn't it? ஸோ லார்ஜ் ஸ்கேல் ஆர்கனைசேஷன்ஸில் வந்து number of workers will be more and the production quantity also will be more. So that means what all organizations comes under large scale basis அப்படின்னு பார்க்கும்போது manufacturing, textile industry is a good example of large scale business. You got me, students. So apart from that, any other business unit which produce in large scale, whose production for day-to-day activities of the business, whose production increases in thousands or 10,000s or lakhs. So accordingly production units வந்து more number of production units வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களெல்லாம் நம்ம லார்ஜ் ஸ்கேல் பிஸ்னஸ் யூனிட்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். You got me, students. Then activities on the basis of ownership. இப்போ ஓனர்ஷிப் பொறுத்தளவு நமக்கு வந்து என்ன இருக்குது அப்படின்னா ப்ரைவேட் என்டர்ப்ரைசஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ an enterprise is said to be a private enterprise when it is owned and managed and controlled by person other than government. இப்போ ப்ரைவேட் என்டர்ப்ரைஸ் அப்படின்னா என்ன? ஒரு தனிப்பட்ட ஒரு ஆள் வந்து பிஸ்னஸ் வந்து ஆரம்பிக்கிறது. இதற்கு கவர்மெண்ட்டுக்கும் உங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இருக்காது. யூ காட் மீ ஸ்டூடெண்ட்ஸ். அதாவது கவர்மெண்ட்டுக்கு வந்து இவங்க எந்த டீட்டெயில்ஸ் ப்ரொவைட் பண்ண வேண்டியதில்லை. ஸோ அக்கௌண்ட்ஸ் வந்து they need not show the accounts. ஓகே, அஃப்கோர்ஸ் டேக்ஸ் அப்படின்னும் போது they may pay some amount but not to the government directly, but the local municipal authorities-க்கு வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவாங்க, பே பண்ணோம். ஸோ இப்போ இந்த ப்ரைவேட் என்டர்ப்ரைசஸ் வந்து சோல் ப்ரொப்ரேட்டர்ஷிப் ஃபார்ம் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன்லேயும் இருக்கலாம்.
பார்ட்னர்ஷிப் ஃபர்ம்ஸும் வந்து ப்ரைவேட் என்டர்பிரைசஸ்ன்னு சொல்லிக்கலாம். யூ காட் மீ ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, இப்போ இந்த சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் ஃபார்ம் ஆஃப் பிஸ்னஸை வந்து நம்ம செப்பரேட் சாப்டராக நம்ம இந்த ஃபோர்த் கமிங் செஷனில் நம்ம வந்து படிக்க போகிறோம். ஸோ ப்ரைவேட் சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் அப்படின்னும் போது he is a single person, he is a sole person who does all the activities of the business. So picture is there, a person is sitting in that picture, clearly tells that he is doing many different type of activities, isn't it? So everything is managed by that sole proprietor himself. You got me, students? Okay, but partnership அப்படின்னா maybe one or two persons, they join together, they invest capital and they start doing the business. So regarding this partnership form of business organization ko நம்ம வந்து செப்பரேட் சாப்டர் இருக்குது. அதில் வந்து நம்ம கிளியர் கட்டாக we can study about this sole proprietorship form of business organization as well as partnership form of business organization. You got me, students? ஸோ இப்போ இந்த ரெண்டு பிஸ்னஸ்லேயும் பார்த்தோம்னா there will not be government interventions. You got me, students? That is why they are called as private enterprise. Next, on the basis of ownership, we can study about public enterprise. Okay, an enterprise is said to be public where it is owned, managed and controlled by government or any of its agencies or both. ஓகே, இப்போ ஒரு என்டர்பிரைசஸில் வந்து கவர்மெண்ட் இன்டர்ஃபியர் ஆச்சுன்னா, இல்லை கவர்மெண்ட்டோட மேனேஜ்மெண்ட் இருந்தால், கவர்மெண்ட் கண்ட்ரோல் பண்ணால், தென் இட் இஸ் கால்ட் அஸ் பப்ளிக் என்டர்பிரைஸ். யூ காட் மீ, ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ ஹியர் தே ஹவ் given some pictures clearly for you. Indian Oil, Bharat Petroleum, Bell, Bharat Heavy Electricals Limited, Indian Railways, then Bharat Sanchar Limited, United India Insurance, Power Finance Corporation, isn't it not so? Numaligar Refinery Limited. So all these are public enterprises. That means இதில் வந்து பார்த்தோம்னா கவர்மெண்ட்டோட கண்ட்ரோல் இருக்கும் இவங்களுக்கு எல்லாத்துக்கும். ஸோ பப்ளிக் கார்பரேஷன்ஸ்ன்னு பார்க்கும்போது ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன், ஓஎன்ஜிசி, அதுலேயே வந்து டிவிஷன்ஸ் இருக்குது. அதாவது ஆன் த பேசிஸ் ஆஃப் ஓனர்ஷிப்பில் பப்ளிக் கார்பரேஷன், டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங்ஸ், கவர்மெண்ட் கம்பெனிஸ் அப்படின்னு we can make it into 3 divisions. இப்போ டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங்னா பிடபிள்யூடி, பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட், இந்த ரயில்வேஸ், தூர்தர்ஷன்ஸ், இவங்களாம் டிபார்ட்மெண்டல் ஆர்கனைசேஷன்ஸ். தென் கவர்மெண்ட் கம்பெனிஸ் அப்படின்னும் போது வந்து பார்த்தோம்னா ஸ்டேட் ட்ரேடிங் கார்பரேஷன் இஸ் அ கவர்மெண்ட் கம்பெனி. யூ காட் மீ, ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ லைக்வைஸ் there are many other examples also, children. Even this public corporation, departmental undertakings and government company, we will learn in the as a separate chapter. You got me, students? So that will make you more clear. You got me, students? Next is that on the basis of ownership, we are going to study about joint enterprises. Joint enterprises is nothing but it is said to be a joint enterprise when it is owned, managed, controlled by government and private entrepreneurs. That means the government interventions will be there, as well as the owner of that organization will be a private person who has started the business, and maybe the government purchase more number of shares from that. So it will there will be government interventions also in that company. So very good example is a Maruti Suzuki Limited, that car company. Okay, students, it is it was started as a private organization only, and later government took most number of shares, and so it is government managed also. It is controlled by the government. You got me, students? So it is both private as well as government owned. Maruti Suzuki Limited. Next, on the basis of function, you see, இப்போ function அப்படின்னும் போது industry that includes all those business activity which are connected with raising, producing or processing of consumer goods. அப்படின்னா என்ன? consumer goods போது the day to day food items and any other items which we use in our day to day life. Okay, students? Bread, butter, cheese, shoes, dress, capital goods like machinery. So whatever we use in day to day, each and every product what we are using now is produced goods, isn't it not? So அதை manufacture பண்ணுறாங்க. அதை வந்து it undergoes various processing. Okay, for ordinary comb, if you take a plastic comb, so the raw materials வந்து plastic, it has number of designs, different designs combs are there. Quality of the
comb also you can see. Update, that means what? This comb which goes number of process before it comes to the final stage. ஸோ அதுவும் வந்து நம்ம வந்து இண்டஸ்ட்ரின்னு சொல்லலாம். அப்போ வேர் இட் இஸ் பாசிபிள் அப்படின்னா இண்டஸ்ட்ரியில் தான் இட் இஸ் பாசிபிள். இந்த ப்ரொடக்ஷன் அண்ட் த ப்ராசஸிங் வந்து எங்கே பண்ண முடியும் அப்படின்னா இண்டஸ்ட்ரியில் தான் பண்ண முடியும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ அப்போ இந்த இண்டஸ்ட்ரி இன்க்ளூட் ஆல் ஆக்டிவிட்டீஸ்னால் ஒரு ப்ராடக்டை ஃபுல் ஃப்ளெஜ்டு ப்ராடக்டாக வெளியே கொண்டு வரதுக்கு இட் அண்டர்கோஸ் வேரியஸ் அதர் ஆக்டிவிட்டீஸ். ஸோ அதெல்லாம் வந்து எங்கே பண்ண முடியும்? பிஸ்னஸ் இண்டஸ்ட்ரீஸில் தான் பண்ண முடியும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அந்த ஆல் those business activities are done in the industry. You got me students? So that's why it is called as on the basis of function. Next you see on the basis of function, commerce we are going to see. Commerce, regarding commerce in the first chapter itself we are very clear what is commerce. Now you must have got a clear cut idea about commerce. So commerce is a main link between the producer and the consumer of goods. Okay, it maintains a smooth and uninterrupted flow of goods from producer to consumer. அப்போ goods வந்து ப்ரொடியூசர் கிட்டேருந்து கன்சியூமருக்கு வர்றதுக்கு காமர்ஸ் பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் ரோல். ஸோ ஆஸ் ஐ டோல்ட் யூ, இட் இன்வால்வ்ஸ் நம்பர் ஆஃப் எய்ட்ஸ் டு ட்ரேட் விச் எனேபிள்ஸ் the producer to sell the goods in the market, and the consumers are able to get the produced goods which are produced in different places, okay, via transport. You got me students? And every other aids of commerce enable for the smooth flow of business, isn't it not, from the producer to the consumer. So idu vandu on the basis of function we can say that the activities are divided as industry and commerce. You got me students? So hope this session is clear students. Thank you. We will see in the next session.